ஓபிஎஸ்ஸிடம் அனுமதி பெற்ற மனோஜ் பாண்டியன் விரைவில் அடுத்த ட்விஸ்ட் நடக்க போகிறது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏவும் ஓ பன்னீர்செல்வத்துடைய தீவிர ஆதரவாளருமாக இருந்த மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில தன்னை திமுக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறதா அவர் இணைந்த நாள் முதல் தற்போது வரையிலும் ஒரு பேச்சு பொருளாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டால் அதிமுக என்னென்ன நடக்குமோ, ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப அதிமுகவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் செங்கோட்டை நீக்கம், இன்னொரு டீம், அந்த டீம், இந்த டீம் அப்படின்னு பல அணிகள், அதே போல ஓபிஎஸோட இருந்தவங்களாம் திமுகவுக்கு போறது அப்படின்னு நடந்து ஒரு மாதிரி அதிமுக அப்படி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் 90% அதிமுகவில் இருந்து திமுக பக்கம் போவாங்க. இது வரைக்கும் போனவங்களா இருக்காங்க. அதிமுக இருக்க மிக முக்கியமான லீடரே அதிமுக இருந்து போனவங்க தான் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கட்சி தோல்வி அடைந்த பிறகு தொடர் தோல்வி சந்திக்கும் போதும் அல்லது கட்சி வலுவாக இல்லை அப்படின்னு உணரும் போதும் தான் நிர்வாகிகள்லாம் வேற கட்சிக்கு போவாங்க. இப்ப இதுவரை இப்ப போயிட்டு இருக்க நிகழ்வுக்கும் நான் சொல்றதுக்கும் அது புரிஞ்சு பார்க்க முடியுமா அப்படிங்கறத நான் சொல்ல வரல. பொதுவாக ஒரு கட்சி விட்டு போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல காரணங்களா இருக்கும். இப்ப 8 அமைச்சர்கள் அதிமுக இருந்துதான் வந்திருக்காங்க. திமுக கூட மிக முக்கியமான அமைச்சர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா முத்துசாமி, ரகுபதி, கண்ணப்பன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து போனவங்க தான் மிக முக்கியமான ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அமைச்சர்கள் அல்லாத 2ஆம் கட்ட தலைவர்களும் கூட மிக முக்கியமானவர்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிருக்காங்க. அதிமுக இருந்து போனவங்க தான். இப்படி இதனுடைய தொடர்ச்சியாக தான் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து மனோஜ் பாண்டியன் இப்போ திமுகவுக்கு போயிருக்காரு. ஆலங்குளம் தொகுதியிலிருந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நான் தான் போட்டியிடுவேனா, எங்க போட்டியிடுங்கிறத திமுக தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நெல்லை திமுகவுல உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. சபாநாயகர் ஒரு கோஷ்டியாகும், ஆவடியப்பன் ஒரு கோஷ்டியாகும் அப்படின்னு ஒரு 2-3 டீம்லாம் அங்க பாமாய் உருவாகி போயிட்டு இருக்கு. இந்த டீம்ல மனோஜ் பாண்டியன் சேருவாரா அல்லது ஒரு 5வது டீமாக அவரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாரா, உருவெடுப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். 1984 1987 காலகட்டங்களில் திமுகவை மனோஜ் பாண்டியன், அதாவது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியனுடைய தந்தை தான். திமுகவில் அப்போ வெறும் 22 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல. இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல அரசியல் சாசனத்தை கொளுத்தியதாக எம்எல்ஏ பதவியிலிருந்து 10 பேரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதனால திமுகவின் பலம் அப்படிங்கிறது இன்னும் கணிசமாக குறைஞ்சுது. அந்த வகையில PH பாண்டியனுக்கும், அதாவது மனோஜ் பாண்டியனுடைய தந்தை PH பாண்டியனுக்கும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண் தான், எப்பவுமே சண்டை போயிட்டே தான் இருக்கும். இப்படி மிக முக்கியமான ஒரு பாரம்பரிய அதிமுக குடும்பத்தில இருந்து வந்த மனோஜ் பாண்டியன், PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்திருக்கிறது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புது. பரம்பரை அதிமுக காரராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் இப்ப திமுக சேர்ந்திருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய அந்த பேட்டி, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த டவுட் எல்லாமே அடுத்தடுத்து ஒரு பெரிய டிஸ்டுக்காக ஒரு வழிகோலுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் ஓபிஎஸ் கூடயே நின்றார் மனோஜ் பாண்டியன் நம்ம பார்த்தோம். ஆனா தன்னுடைய நிழல் கூட ஓபிஎஸ் காப்பாற்ற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவரு திமுக பக்கம் போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போதைக்கு 1-2 பேர் தான் ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க. ஆனா அதுலயும் மிக முக்கியமான ஒரு விக்கெட் திமுக பக்கம் போக போகுது அப்படிங்கிறதான பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கிறதாக கூட சொல்லப்படுது. அது எப்போ நடக்குங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனா தீவிரமான பேச்சுவார்த்தை போயிட்டு ஓபிஎஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு லீடர் அவரும் திமுக பக்கம் போக போறதாக சொல்லப்படுது. திமுக பக்கம் மனோஜ் பாண்டியன் போனதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு. அதுவும் இப்போ ஒரு பதவி ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அடுத்து எலெக்ஷனே வரப்போறது கிடையாது, இடைத்தேர்தல் வரப்போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு டைரக்டா சட்டமன்ற தேர்தல் தான். ஆனால் இப்போ ஒரு பதவி ராஜினாமா பண்ணானா அதுக்கப்புறம் அவருக்கு சிக்கல் கிடையாது, டைரக்டா அடுத்த தேர்தலை போட்டிட்டு இருப்பாரு. அதனால அந்த வகையில ஒரு கணக்கு பண்ணியும் இந்த சமயத்தை சேர்ந்திருக்கிறதா கூட அதிமுகல சில முக்கியமான லீடர்லாம் சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இப்படியே சென்றால் ஓபிஎஸ் உடைய கூடாரம் காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது திமுக உண்மையில் லாபமா அப்படிங்கிறதையும் நம்ம தேர்தல் நேரத்துல தான் முடிவு பண்ண முடியும். நமக்கு அதிமுகவுக்கு அவங்க செல்வாக்கு இருக்கு, ஆனா அவங்க திமுக போன தொண்டர்கள், அவருக்கு ஓட் பண்ண தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். அப்போ அப்படி பார்க்கும்போது இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கலைஞர் காலத்துல இருந்து திமுகவுக்காக உழைத்த தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் கருத்தாக விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு வருது. ஏன்னா அமைச்சர்கள்ல 7-8 பேர் அதிமுக வந்தவங்க அப்படின்னா அப்ப இதுக்கு திமுக உழைத்து கொண்ட நிலைமைலாம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு.
சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, திரு மனோஜ் பாண்டியன் பேசும்போது, திமுக இணைந்த பிறகு அவர் பேசும்போது என்ன, தமிழ்நாட்டு உரிமை விட்டுக் கொடுக்காத தலைவர் யாருன்னு பார்த்தா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான். அதனால திமுக தன்னை இணைத்துக் கொண்டேன், திராவிட கட்சியை காப்பாற்றக்கூடிய தலைவராக அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும், மிக முக்கியமாக இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேசினேன், சொல்லிட்டேன், திமுக சேர போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க முடிவு என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிதான் அவர் பேசியிருக்காரு, மனோஜ் பாண்டியன் பேசியிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் சம்மதத்தோட தான் அவர் திமுக சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறது. பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு நபரும் அடுத்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை தீவிரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா அடுத்தடுத்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஏற்கனவே ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும் அவர் வீட்லயும் போய் சந்தித்து பேசி வந்தாரு. அப்போ ஓபிஎஸ் திமுக பக்கம் இணையறார் அப்படிங்கிற பேச்சுகள் அடிபட்டது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். இருந்தாலும் ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளர்கள் திமுக பக்கம் போறது அப்படிங்கிறதும் இது எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறது.